தொடங்கி 2 வருஷம் ஆகுதுங்க சார். இங்க வந்து ஒரு பார்மசி கிடையாது, ஒரு ஏடிஎம் சென்டர் கிடையாது. பார்மசிக்காக வெளியே ஒரு தலைவலி மாத்திரை வாங்கினா கூட வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஏடிஎம் இல்லாதனால 10 ரூபா கமிஷன், 100 ரூபாய் 10 ரூபாய் கமிஷன் கொடுத்து வியாபாரிகிட்ட காசு வாங்க வேண்டிய நிலம் இருக்கு. 2 வருஷம் ஆகி இந்த நிலைமை ஏன் தொடருதுங்க சார்? வருஷத்துக்கு அப்புறமா கேட்கிறாரு. மெடிக்கல் ஷாப், கேண்டீன், மெடிக்கல் ஷாப் ஒரு ரூபாய் மாத்திரை வாங்கறது கூட வெளியே போக வேண்டியது இருக்கு. ஒதுக்கப்பட்ட அறைகள் கூட சரியா போகல. இது மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் தலையிட்டு உடனடியாக பண்ணாதான் பரிகாரம், இல்லைன்னா இது ஒன்றும் பரிகாரம் இருக்காது. ஒவ்வொரு தற்காலிக கடையிலையும் வந்து அதிகமாக ரேட் வச்சுக்கிறோம். ஹோட்டல் ஓப்பன் பண்ணல, கடைகள் ஓப்பன் பண்ணல. எனவே ஒரு தனி கவனத்தை செலுத்தி இந்த மாதத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணுங்க. வயநாடு தமிழகம் தான் காரணம். கேரளாவில் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிறைய கனிம வளங்கள் எடுத்துட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அந்த அரசு சொல்லுது. கொடை மேல அடிச்சானா வாய்ப்பு பூகோளம் தெரியாது. வயநாடு விவகாரத்திலையும் பேரிடரை அறிவிக்க முடியாது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துக்கும் இதே போல தான் பேரிடர் அறிவிக்க முடியாது. அதாவது இதயமுள்ளவர்களை எல்லாம் உருக்க வைத்து அழ வைத்த ஒரு நிகழ்வு கேரளத்தில் நடந்த துயர சம்பவம். அதை கூட நாங்கள் பேரிடராக கருத மாட்டேன். அவர்கள் இதயத்தில் இருப்பது இதயமா அது கல்லா என்று தெரியாது. பிரதமர் மோடி இது வரைக்கும் கேரளா போகாம இருக்காருங்களா சார்? பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்க போறாங்க மத்திய அரசு, நாளைக்கு அறிவிக்கிறாங்க. அதை பற்றி தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? மத்திய நல்லது தானே, அது அது கூட ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போ நம்ம எதுவுமே அங்கேருந்து எடுக்க முடியாது இல்லையா சார்? 6000 சதுர கிலோமீட்டர். அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா, அதை பார்க்குறோம். சார், கேரள பேரிடரை பார்க்கறதுக்கு பிரதமர் மோடி இது வரைக்கும் போகாம இருக்காரு, அதை பத்தி பேசாமே இருக்காங்க. அது அவரை தான் கேட்கணும் சார். இல்ல, ஒரு பிரதமரே போகாம இருக்காருங்களே சார். அண்ணாமலை தமிழகத்தில் இந்த மேகதாது பிரச்சனையில் அமைச்சர்கள் கைவிட்டு வாங்கிவிட்டார்கள், லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டில் சொல்றாரு. நானே கொஞ்சம் விவரம் புரிஞ்சவர்னு விழாதான் நினச்சிருந்தேன். அது யாராவது அவருக்கு போனால் கூட நான் சொல்லுவேன், பரவாயில்ல அந்த போய் சமாளிக்காதே. விவரமே இல்லாதவர்னு இந்த ஒரு மாதத்துக்கு கொடுத்தார். எனக்கு அவருடைய பழகி பார்த்துருக்கிறேன். வேலூர் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் எப்போ முடியுங்க சார்? ஸ்மார்ட் சிட்டி பணிகள் எப்போ முடியுங்க சார்? 2 மணிக்கு முடிச்சுட்டாங்க. இல்லை, எங்கேயும் ரோடெல்லாம் நிறைய இடத்துல போன நிறைய டேமேஜ் சார்.